ஜாலிவுட். காலை நேரம். டிடி எலி மரத்தடியில் உட்கார்ந்து வெட்டுக்கிளிக்கு தானியம் போட்டுக் கொண்டிருந்தான். வெட்டுக்கிளி திடீரென்று அமைதியா இருக்கு. அத பார்த்து டிடி எலி ஏன் பேசாம இருக்கிறேன்னு கேட்டான். வெட்டுக்கிளி சொன்னது, நான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன், எனக்கு பாதையே சரியா தெரியல என்றது. டிடி எலி சிறிது நேரம் யோசித்தான். கவலை வேண்டாம், இந்த காடு என் வீடு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றான். வெட்டுக்கிளிக்கு சந்தோஷம். இருவரும் நடந்து போறார்கள். சின்ன குட்டை, பெரிய மரம், காற்றில் அசையும் இலைகள். வெட்டுக்கிளி எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குது. இது எல்லாம் புதுசா இருக்கு என்று சொன்னது. சிறிது தூரம் போன பிறகு வெட்டுக்கிளி யோசிக்குது. தான் இருந்த இடம் இதுவில்லை என்று சொன்னது. டிடி எலி அமைதியாக சொன்னான், பயப்பட வேண்டாம், ஒவ்வொரு இடத்துக்கும் அடையாளம் இருக்கு. டிடி எலி அந்த இடத்தை வடிவா கவனித்தான். வளைந்த மரம், பெரிய கல், மஞ்சள் நிற பூக்கள், இந்த மூன்றும் இருந்தால் நாம் சரியான பாதையில் தான் செல்கிறோம் என்றது. வெட்டுக்கிளிக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ ரொம்ப கெட்டிக்காரன் டிடி எலி என்று அது சொன்னது. அந்த அடையாளங்களை பின்தொடர்ந்து கொண்டு வெட்டுக்கிளியை பாதுகாப்பான இடத்திற்கு கொட்டிச் சென்றது. அங்கே பாதுகாப்பான ஒரு மரக்கிளை கிடக்குது. வெட்டுக்கிளிக்கு மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நீ என் வழிகாட்டி என்று டிடி எலியிடம் சொன்னது. டிடி எலிக்கு நன்றி சொன்ன வெட்டுக்கிளி, நாளைக்கு நான் உனக்கு வானத்தில் இருந்து ஒரு சர்ப்ரைஸ் காட்டுகிறேன் என்றது. டிடி எலிக்கு அது என்ன என்று பார்க்க மிகுந்த ஆர்வமாக இருந்தது. நண்பர்கள் இருந்தால் புதிய இடமும் புதிய வாழ்க்கையும் பயமில்லாம ஆரம்பிக்கலாம். Please subscribe.